ஹலோ ஆர்டிசன்ஸ். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, ஆனால் உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸை எப்படி செல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? இல்லை நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? இல்லை உங்களுடைய பர்டிகுலர் கிளைண்ட்ஸ் உங்களை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கா? ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஆன ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கில்டான ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட எந்த ஃபோட்டோவை கொடுத்தாலும் பக்காவாக எந்த மீடியம்லையாவது சூப்பராக யூனிக்காக உங்களால் வரைய முடியுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த ஆர்ட்டை வச்சு இன்கம் பார்க்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வேறு எந்த டிகிரி கோர்ஸாக இருக்கட்டும், எந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம படிக்கும்போதே வந்து 10,000 சம்பளம்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அதை விட சூப்பராக வந்து ஒரு ஆர்டிஸ்டால், ஒரு கலைஞனால் இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அவன் லேர்ன் பண்ணிக்கும் போதே. பிகாஸ் வந்து இட்ஸ் மோஸ்ட் வாண்டட் சர்வீஸ் ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கலைத்துறையில், ஆர்ட் ஃபார்மில் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்க படிக்கும்போதே த்ரூ அவுட் 4 years தே ஆர் ஏர்னிங் த்ரூ ஈவெண்ட்ஸ் ஆர் கமிஷன்ஸ், எனி டைப் ஆஃப் இன்கம் வந்து அவங்க ஆர்ட் மூலமாக அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ தே கேன் பி இண்டிபெண்ட். அவங்களால சுயமாக வந்து சம்பாரித்து அவங்க எந்த பாத்தில் போகணுங்கிறத ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். ஏன்னா காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது, என்ன வேலை செய்யலாங்கிறது இங்கே நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதில் கடைசியாக நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறது எப்படி ஆகிடுதுன்னா, கடைசியில் எனக்கு ஒரு 15,000 சம்பளம் வந்தே ஆகணுங்கிறதுனால நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையில் போய் சேருவோம். இல்லை எனக்கு வந்து இன்னும் கஷ்டமாக இருந்தாலும் ஓவர் டைம் பார்த்தாவது எனக்கு 20,000 சம்பளம் வந்தால் போதும்ன்ட்டு நம்மளோட பேஷனை விட்டுட்டு நம்ம ஒரு ஒர்க்கில் போய் சேர்ற நிறைய அவல நிலைகள் இங்கே நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் ஆர்ட்டை பர்சியூ பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் ஐடி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பார்ட் டைமாக ஜஸ்ட் 1 or 2 hours வந்து லேர்னிங்லேயும் அதை வந்து ப்ராசிக்யூஷன்லேயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களால் சூப்பராக வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ஆர்ட் மூலமாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கமிஷன்ஸில் இறங்கிடலாம், இன்கம்மை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் நீங்கள் அவ்வளோ ஸ்கில்டான ஆர்டிஸ்ட்டாக இல்லை, அவ்வளோ டேலண்டடாக இல்லை, உங்களுக்கே ஒரு மேலே ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெட்டரான ஆர்டிஸ்ட்டாக அப்கிரேட் ஆகுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி உங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையுமே நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருங்க. இந்த மீடியம் அந்த மீடியம்னு பார்க்காதீங்க. எல்லா மீடியம்லேயுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன புதுவான வெஞ்சர்ஸ்லாம் வந்து ஆர்ட் ஃபீல்டில் வந்திருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியாவால் உங்களுக்கு எல்லா ஆர்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப் டு டேட் உங்கள் கைக்கே வந்துடுது. ஸோ நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் ஸ்கில்டு பர்சனாக மாறிடலாம். நீங்கள் ஸ்கில்டு பர்சனாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னென்ன வேஸ்லலாம் நம்ம வந்து ஆர்ட் மூலமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ரொம்ப ஈஸி மெத்தட், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் கமிஷன் ஒர்க்ஸ். அதாவது நம்மளோட டேலண்ட் என்னென்னு தெரிஞ்ச நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை கேட்டு வாங்கிப்பாங்க. அது ஒன்று வந்து ஃபோட்டோவை கொடுத்து வரைகிற பென்சில் போர்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோவை கொடுத்து வரைகிற கேரிகேச்சராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இந்த வாலில் நீங்கள் வரையணும் அப்படிங்கிற வால் பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து நான் எல்லாருக்குமே என்னோடய ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அவங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு மொமெண்டோ மாதிரி வேணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க எல்லாருமே போர்ட்ரேட்டாவோ கேரிகேச்சராகவோ இல்லை வந்து டிஜிட்டலில் வந்து ஸ்மச் பெயிண்டிங்காகவோ இல்லை டிஜிட்டல் பெயிண்டிங்காகவோ அவங்களோட கட் அவுட் ஃபோட்டோ கேரிகேச்சராகவோ வேணும்ன்ட்டு அவங்க நம்மக்கிட்ட டைரெக்டாக வந்து இந்த ஒர்க்கை கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம பண்ணி அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நம்ம அவங்கக்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. அதாவது ஒர்க் பண்ண உடனே இன்கம் கிடைக்கும், சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த 2 விதத்தில் நான் ஃபஸ்ட் வந்து பண்ண உடனே கிடைக்கிற விஷயத்துக்கு நான் வரேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கமிஷன் ஒர்க்ஸ். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து கலை மக்களுக்கானதுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து காமன் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எம்எஸ் தோனியை வந்து நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்டில் ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அழகாக ஸ்கேன் பண்ணி A4 A3 ஆர்ட் பிரிண்ட்ஸாக உங்களோட சைன் போட்டு ஒரிஜினல் ஆர்ட் பிரிண்ட்ஸாக ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து நீங்கள் வாங்குற மாதிரி கம்மியான ரேட்ஸுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரிஜினல் பீஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து பெயிண்டிங்கை நீங்கள் வந்து 2000 5,000 விற்கிறீங்க அப்படின்னா பிரிண்ட்ஸை நீங்கள் வெறும் 55 ரூபாய்க்கு இல்லை 100 ரூபாய்க்கு உங்களோட பிரிண்ட்ஸை விற்க முடியும். இந்த பிரிண்ட்ஸ் அதிகமாக விற்றதுக்கப்புறம் இதோட டிமாண்டை க்ரியேட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் ஆர்ட் பீஸை இன்னும் அதிகமான ரேட்டுக்கு விற்க முடியும். என்னடா நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது, நீயும் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்க, உன்னோட பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஸ்கில்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் கொஞ்சம் சேல் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஹார்டான வே தான். ஈஸி இல்லை, கரெக்ட் ஈஸி இல்லை, ஆனால் சிம்பிள் தான். ஸோ நீங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளவோ வழி இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ யூடியூப்பில் உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக, இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஸ்டோரியை பூஸ்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்படி ரீச் பண்ணுறதன் மூலமாக
உங்களோட ஆர்ட் பிரிண்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்குது, காமன் பீப்புளால் லைக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ராயிங்கை வாங்கிப்பாங்கங்க. டிஜிட்டலாக மேட் பண்ண போஸ்டர்ஸே வாங்கிக்கும் போது நீங்கள் கைப்பட ஒரு 5-6 மணி நேரம் வரைஞ்ச ட்ராயிங்கை ஆர்ட் பிரிண்ட்டாக உங்களோட சைன் போட்டு ஏன் வாங்கிக்க மாட்டாங்க? கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் இது பண்ணுறதன் மூலமாகவும் உங்களால் ஈஸியாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதை தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலேயே என்னோட மிகப்பெரிய சக்ஸஸாக வந்தது வந்து ஒரு பப்ளிக் மீட்டப் பண்ணுற இடத்துல, பப்ளிக் பிளேசஸில் போயிட்டு நம்மளோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணி வரைகிறதன் மூலமாக அங்கே டைரெக்டான கமிஷன் ஒர்க்ஸை நம்ம உடனே பண்ணி உடனே கொடுக்கறதன் மூலமாக we can able to generate more income. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே வந்து அஜய் கேரிகேச்சரிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அஜய்னு. அவர் வந்து லீஃப் போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆல்ரெடி. நம்மக்கிட்ட வந்து கேரிகேச்சர் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பெஸி பீச் பெசன் நகரில் போயிட்டு அவர் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் வந்து லைவ் கேரிகேச்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பெசன் நகர் போனீங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு கேரிகேச்சர் வரைஞ்சி வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 100 rupeesக்குள்ளே நினைக்கிறேன். ஹி இஸ் மேக்கிங் கேரிகேச்சர்ஸ். எனக்கு ரேட் கரெக்டாக தெரியல. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவரை மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேரிகேச்சர் வரைஞ்சி வாங்கிக்கோங்க. அங்கேயே இன்னொரு பர்சன் வந்து போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருந்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 300லேருந்து அவர் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் பப்ளிக் மீட் பண்ணுற இடங்களில், மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களில் நீங்கள் டைரெக்டாக போய் உங்கள் டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணி அங்கே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுக்கறதன் மூலமாக யூ கேன் ஏர்ன் ஜென்ரேட் மணி. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உடனே உங்களுக்கு ஆர்ட் மூலமாக பணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. அண்ட் தென் வந்து நீங்கள் ஷாப்பாக வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து நான் பண்ணுறேங்கிறதே ஒர்க்கே நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குது. அதாவது உங்கள் மெயில் ஐடியை வந்து பிஸ்னஸ்க்காக நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் உங்களோட ஒர்க்ஸை அப்லோட் பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு பண்ணுறீங்களா, ப்ராடக்ட் பேஸ்டு பண்ணுறீங்களான்ற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு, ஷாப்பாக இருக்குன்னா அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லை வீடாக இருந்தால் கூட அட்ரஸ் கொடுக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதன் மூலமாக பீப்புள் ஈஸியாக உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் கூகுளில் வந்து போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போட்டாங்க, இல்லைனா உங்களோட பிராண்டுக்குன்னு ஒரு நேம் இருக்குது, உங்களுக்கு ஒரு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அஜய் ஆர்டிஸ்ட்க்கு வந்து AJI பென்சில் போர்ட்ரேட்னு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பேர் போட்ட உடனே கூகுளில் வந்து வந்துடும். இப்போ நம்மளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வோம் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே கூகுளில் வந்து நம்மளோட ஷாப் வந்து காமிச்சிரும். அதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ ரேட்டில் பண்ணுறோம், அதை எப்படி ரீச் அவுட் பண்ணலாம், நம்மளோட அட்ரஸ், நம்மளோட மெயில் ஐடி, நம்மளோட ஃபோன் நம்பர் எல்லாமே அவங்களுக்கு டக்குன்னு காமிச்சிரும். விசிட்டிங் கார்டே தேவையில்லை, பேர் மட்டும் தெரிஞ்சுதுன்னா போட்டாங்கன்னா நம்ம ரீச் அவுட் பண்ணுறதுக்கு, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் நம்மளை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை கூகுள் பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதோட டீட்டெயிலான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ஃபர்தராக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் நம்மளை ரீச் பண்ணுறது மூலமாக அவங்களோட கமிஷன்ஸை ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்து அவங்களாலையும் வாங்கிக்க முடியும், நம்மளாலையும் ஈஸியாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் நிறைய மக்களால் தெரியாத ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்டிங்கிறது வந்து நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபோட்டோவை, அதாவது ஒரு 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 ஹார்ட் காப்பி இருக்குது, உங்களோட ஆர்ட் இருக்குன்னு வைங்களேன், அது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சேல் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளமே இல்லை. அந்த ஹார்ட் காப்பியோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேன் பண்ண காப்பியோ ஃபோட்டோவையோ நீங்கள் வந்து பெட் பண்ணி ஏலம் விட்டு டிஜிட்டல் கரன்சியாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். லைக் கிரிப்டோ ஆர் பிட்காயின் ஆர் யுதேரியம்ங்கிற டிஜிட்டல் கரன்சி மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் வந்து என்எஃப்டி. என்எஃப்டியில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாஸில் எப்படி வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக் இருக்கும், அந்த மாதிரி என்எஃப்டிக்கு நிறையா இருக்குது. ஸோ அதில் நான் வந்து ஓப்பன்சி அப்படிங்கிற ஒரு என்எஃப்டி பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்னோடய ஒர்க்ஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோடதும் வந்து பெட்டிங் ஆகி நல்ல காசு வந்துச்சுன்னா நமக்கு நல்ல வருமானம் வருமே அப்படிங்கிற ஒரு இதில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் பண்ணுங்கள். என்னைக்காவது இன்சான்ஸ் உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து ஒர்த்தபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னா வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க, அதை வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து டிஜிட்டல் கரன்சி வேலெட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் என்எஃப்டியில் எப்படி, என்எஃப்டினா என்ன, ஓப்பன்சி பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் வேலெட் கரன்சி எப்படி உருவாக்குறது, டிஜிட்டல் கரன்சி வேலெட்டை எப்படி நம்மளால் உருவாக்குறது, நான் மெட்டாமாஸ்க்குங்கிற ஒரு டிஜிட்டல் கரன்சி வேலெட்டை வந்து வச்சு யூத்திரியம் அப்படிங்கிற வந்து டிஜிட்டல் கரன்சியை வந்து எனக்கு கொடுக்குற மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணலாங்கிறது எல்லாமே வந்து ஓப்பன்சி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்களோட அந்த சேனல்லையே பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம். சப்போஸ் அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு ஒரு டீட்டெயிலான தனி வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்டில் வந்து ஓப்பன்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் என்எஃப்டியோட பிளாட்ஃபார்மை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
எனக்கு இவ்வளோ தான் தெரியும். நான் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் வந்து இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுறது வந்து லைவ் ஈவெண்ட்ஸில் தான். அதாவது கெஸ்ட்டு ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டு ரிசப்ஷன், வெட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், பப்ளிக் பிளேசஸில், எக்ஸிபிஷன்ஸில், ஸ்டால்ஸில் நான் போயிட்டு டேரெக்டாக உட்காந்து பர்சன்ஸை அங்கே இருக்கிற கெஸ்ட்டை வந்து லைவ் கேரிகேச்சர் அண்ட் லைவ் போர்ட்ரைட் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ இதன் மூலமாக எனக்கு இன்ஸ்டண்ட்டாக என்னால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். அதன் மூலமாக தான் நான் இப்போ வரைக்குமே சர்வைவ் ஆகிட்டுருக்கேன். ஸோ உங்களோட ஸ்கில் நீங்கள் ஆல்ரெடி போர்ட்ரைட்டோ இல்லை கேரிகேச்சரோ பண்ணுறீங்க, ஆனால் பப்ளிக் பிளேஸில் போயிட்டு ஒருத்தங்களை நேராக பார்த்து வரைகிறதுக்கு கூச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது இன்டர்வியூஸ் இருக்குதுன்னு வைங்களேன். சிம்பிளாக நான் கற்றுக்கிறதுக்கான வழியே சொல்கிறேன். இன்டர்வியூஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டரோட மூவி இருக்குது அப்படின்னா அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நான் எப்படி லைவ் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து லைவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஃபோனில் இப்படி பார்த்துக்கிட்டு எப்படி நீங்கள் லைவ் பண்ணலாம். எனக்கு பெஸ்ட் வே என்னென்னா வந்து இன்டர்வியூவில் அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்களே, அப்போ கொடுக்கும்போது அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை கிராப் பண்ணி போர்ட்ரேட்டோ கேரிகேச்சரோ பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் அதை க்ரியேட் பண்ண வந்துருச்சுன்னா யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் லைவ் போர்ட்ரேட்ஸ் அண்ட் லைவ் கேரிகேச்சர்ஸுங்க. அவ்வளோதான். ஸோ அப்படி உங்கள் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் பப்ளிசைஸ் பண்ணிக்கிட்டு நான் இதை பண்ணுறேன்ட்டு இந்த சொசைட்டிக்கு நீங்கள் தெரிய வைக்கணும். தெரிய வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அவர் டார்கெட் ஆடியன்ஸ் வில் காண்டாக்ட் அஸ். நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவங்க புக் பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரு சில கமிஷன் ஒர்க்ஸ்லாம் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து தனியாகவே நான் சொல்லலாம். அதிலேருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு எடுத்து விட்றேன் பாருங்கள். பாண்டி பஜாரில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வெறும் 1000 rupeesக்கு A2+ சைஸில் போர்ட்ரேட்லாம் நான் வந்து ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அட்வான்ஸே வாங்க மாட்டேங்க, ஃபோட்டோ அனுப்புவாங்க, பண்ணி கொண்டு வாங்க, ஈவினிங் வாங்க நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோ வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஃபோட்டோ ஒரு தடவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளோட 3 and 4 hours ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து அந்த இடத்துல வேஸ்ட்டாக போயிடும். நம்ம எவ்வளோ அவங்கள ரீஷூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இல்லை மேம் நான் காசு பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்ஷன் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டைமில் அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு கூட மாறி இருக்கலாம். அப்போ ஒன்று கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, அதுக்காக 1500 ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம காமிச்சதுக்கப்புறம் எதுக்கு அவனுக்கு கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு எதுக்கு நம்ம இந்த கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டுன்னு நினச்சி கூட அவங்க விட்டுருக்கலாம். கடைசியில் அது எந்த இடத்துல வந்து நிற்கும்னா நம்ம பண்ண ட்ராயிங் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு பட்டிங் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட்டாக வரீங்க, இல்லை கமிஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறீங்க, ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக ஆகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கம் நீங்கள் கமிஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ண சொல்லுங்கள். அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், நம்ம வந்து இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், அவங்கக்கிட்டேருந்து ஒர்க்கை வாங்கணுன்ட்டு. நீங்களுமே அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம பெஸ்ட்டாக நம்மளோட ஒர்க்கை கொடுக்கணுன்ட்டு 2 பேருமே ஒரு கமிட்மெண்ட்டில் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னோடது. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம ஆர்டிஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கிட்ட தான் நம்ம அதிகமாக வரைஞ்சி கொடுப்போம். அப்படி வரைஞ்சி கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட நம்மளால் எந்த ஒரு பணமுமே கேட்க முடியாது. கரெக்டாக நமக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். நம்ம வந்து எப்படி அவங்கக்கிட்ட நம்ம வந்து கமிஷன்ஸை வந்து பணம் கேட்குறது, நமக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ரிலேஷன்ஸ் வேறு. ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு வேலையாக பார்க்குறோம், எடுத்து பண்ணுங்கிறப்ப அது வேறு. அவங்களுக்கு கன்செஷன் கொடுங்க. ப்ரைஸில் 100 ரூபா விற்கிறீங்க அப்படின்னா 80 ரூபா 50 ரூபா வரைஞ்சி கொடுங்க. ஆனால் ஃப்ரீயாக வரைஞ்சி கொடுக்காதீங்க, அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் போய்டும். அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக தான் வரைஞ்சி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா வரைஞ்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பர் கிழிஞ்சிட்டாலும் அவர் அதை சரியாக ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலனாலும் தூக்கி போடனாலும் உங்களுக்கு அவர்கிட்ட கோவம் வரும். நான் ஃப்ரீயாக வரைஞ்சி கொடுத்ததுனால தானே நீ இப்படி வச்சிருக்கேன்ட்டு அவர்கிட்ட கேட்கவும் முடியாது. அந்த தர்ம சங்கடமான நிலையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு கன்செஷன் கொடுத்து காசை வாங்கிடுங்க. காசை வாங்கினதுக்கு நம்ம வரைஞ்சி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அவர் ஏதோ வச்சுக்கிறாருன்னு நம்மளோட மன ஆறுதலுக்காவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரிலேஷன்ஸாக இருந்தாலுமே கமிஷன் ஒர்க்குக்கு அட்வான்ஸாக காசு வாங்கிட்டு பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் 2 பேருக்குமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவர் அதுக்கப்புறம் அதை சரியாக பார்த்துக்கலனாலும் நமக்கு பெருசாக ப்ராப்ளம் வராது. ஸோ இதுதான் நான் நிறைய வால் பெயிண்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசனுமே அதுதான். வாலில் வந்து பண்ணுறது வந்து அதிக நாட்கள் இருக்காது. அங்கே இருக்கிற அந்த வாலை சரியாக பராமரிக்க மாட்டாங்க, வெளில போஸ்டர் ஒட்டுவாங்க, அது வந்து உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரியான பல காரணங்களால் என்னுடைய ஆர்ட்டை நான் அப்படி பார்க்குறது எனக்கு பிடிக்காது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே கேரிகேச்சர் வரைஞ்சிருந்தாலும் அவங்க வச்சுருந்தாலும் வைக்கலனாலும் அது டிஜிட்டல் ஃபார்மாக வீடியோவாவோ ஃபோட்டோவாவோ என்கிட்ட இருக்குது.
அட் த சேம் டைம் அவங்களோட வீட்டில் அது வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஒரு சில பேர் வேணால் ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளேயே கிழிச்சு தூக்கி போட்டு போகலாம். ஆனால் நிறைய பேர் அதை வந்து நான் வரையும் போதே சொல்லுவாங்க, நான் ஃப்ரேம் பண்ணி மாட்ட போகிறேன், மச்சான் ஃப்ரேம் பண்ண போகிறேன்டா. அவங்களுக்கு அந்த ஆர்ட் ஒர்க்கை விட அதை ப்ரிசர்வ் பண்ணுங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நீங்கள் ஆர்ட்டை வந்து வரைகிறீங்க அப்படின்றப்ப அதை ஃபுல் டைம் கெரியர் ஆப்ஷனாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் தயக்கம் இருக்கும். எப்படா நம்ம அதை வந்து முழு நேர வேலையாக பார்க்குறது, இதை ஒரு கெரியராக நம்ம எப்படி வந்து கொண்டு போகிறதுங்கிறது நிறைய பேருக்கு வந்து தயக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். நான் வந்து அதை யோசிக்கவே இல்லை, வரைஞ்சேன், அதுதான் இப்போ எனக்கு வந்து சோறு போடுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷம் வந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமே இந்த இதெல்லாம் நான் இந்த குடோன் எடுத்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டுடியோ செட்டப்லாம் நான் வந்து இங்கே தான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். குடோன் இருக்குது, நமக்குன்னு ஷாப் இருக்குது. ஷாப் 1 இயராக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 1 இயராக நான் ரன் பண்ணாலுமே இந்த வருஷம் நான் ஜனவரி 8க்கு முன்னாடி வரைக்குமே என்னோடய வீட்டோட வாடகை வந்து வித்து கரண்ட் பில்லோடையே சேர்த்து 3200 தான் வரும். ஒரு சின்ன 8க்கு 10 அடி ரூம், அதுக்குள்ளே தான் நான் அப்பா தம்பி 3 பேருமே இருப்போம். ஒரு சின்ன இடம் தான், அதுக்குள்ளே தான் என்னோடய ட்ராயிங் மெட்டீரியல்ஸ், என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே அதுலேயே. அங்கேயே கிச்சன் இருக்கும், அங்கேயே சாப்பாடு ஸ்டவ் இருக்கும், அங்கேயே கீழே படுத்துக்குவோம். ஸோ இப்படி தான் எங்களோட லைஃப் இருந்தது. பட் இப்போ எங்களோட கடை வாடகை, குடோன் வாடகை மட்டும் சேர்த்து, தனியாக வீடு இல்லாமல் குடோன்லேயே நாங்கள் வந்து தங்கிக்கிறோம். ஸோ அங்கேயே தான் ஒர்க்கு நடக்கும், சாப்பாடு இருக்கும், ஸ்டூடியோவும் எடுக்கிற வீடியோஸும் இருக்கும், எடிட் பண்ணுறது இங்கே தான் இருக்கும். எல்லாமே வந்து இந்த குடோனில் இருக்கிறத வீடாகவும் குடோனாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். கடை இருக்குது, பப்ளிக்கில் இருக்கிற நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை கிளைண்ட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து மீட் பண்ணுறதுக்கு அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ரீச்சபிளாக இருக்கணுங்கிறதுனால வெஸ்ட் மாம்பலத்தில் நம்மளோட கடை இருக்குது. ஸோ இது ரெண்டோட ரெண்ட் மட்டுமே வந்து இப்போ 30,000 கிட்ட வருது. இது எப்படி பாசிபிள், அப்படி ஃபுல் டைமாக நீ ஆர்டிஸ்ட்டாக இருந்தே பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எனக்கே அது பெரிய ஆச்சரியம் தாங்க. எப்படி என்னால் ஆர்ட்டை வச்சு இவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுதுங்கிறத. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய லைஃப் மாறி இருக்கா அப்படின்னா உங்களோட லைஃப்பும் மாறும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள், ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கில்லை மக்களுக்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்களால எப்படி ஈஸியாக உங்களோட ஆர்ட் ஃபார்மோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். எந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஏன் அவங்க நம்மளோட ஆர்ட்டை வாங்கிக்க மாட்டுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் வரலாற்றில் படித்த மாதிரியோ சினிமாக்களில் பார்த்த மாதிரியோ ஆர்டிஸ்ட்டோட வாழ்க்கை அவ்வளோ போராக இருக்காதுங்க, ஜாலியாக தான் இருக்கும். அவங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும், அவங்களால சர்வைவல் பண்ண முடியும். நான் பண்ணுறேன், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி மோஸ்ட் ஃபேவரட்டான 2 ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, வால்ட் டிஸ்னி அனிமேஷன் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஸ்டான் லீ இஸ் அ காமிக் ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேருமே பயங்கரமான ஆர்டிஸ்ட்டுங்க, எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆனால் அவங்களெல்லாம் நம்ம பெரிய எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அவங்க 2 பேருமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் உங்களோட திறமையை ஆர்ட் ஸ்கில்லை வச்சு ஈஸியாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிகளை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் நிறைய வழிகள் இருக்குது, நிறைய கமிஷன் ஒர்க்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நம்மளோட ஆர்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும், நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவாக அதை பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் பண்ணுறேன். ஸோ நிறைய பேரை போய் அது ரீச் ஆகும். என்னால் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நிகழ்த்தியிருக்க முடியுது இந்த ஓவியத்தின் மூலமாக, இந்த கலையின் மூலமாக. இந்த 150 ரூபா கேரிகேச்சரை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு, என்னை வாழ வைக்கிது, சாப்பாடு போடுதுன்னா உங்களையும் அது செய்யும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டில் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய். அப்புறம் வந்து இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ வந்து நல்லா இருக்கான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.